ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேட்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பவ குகாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா 2024 மார்ச் மாதம் கும்ப ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம்। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, அனைவருக்கும் என்னுடைய நன்றி। இந்த பதிவில் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு உண்டான கிரகங்களுடைய நிலையும் இப்போ டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே நகருது, அதனால் என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிற பதிவையும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான தனித்தனியாக யோக நாள், சுப நாள், அசுப நாள், யோக நாள்னு தனித்தனியாக அதில் பிரித்து கொடுத்துருக்குறோம்। அந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த சுப காரியத்தை வேணாலும் நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம்। சந்திராஷ்டமம் இது எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டோம், அஷ்டமி நவமின்னு எதுவும் பார்க்க, எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் தைரியமாக நீங்கள் செய்யலாம், சுபமாக முடியும்। அசுப நாளில் முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க। யோக நாள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதிர்ஷ்டமான நாள்। சரி நேயர்களே, உங்களுக்கான முதல்ல சந்திராஷ்டம தினங்கள்। சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 24 மாலை 2:20 முதல் 27 காலை 2:46 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்। இந்த மாத கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுறார், 3ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார்। அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார், சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு। 14ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வர்றார்। அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மனைவியினால், கூட்டு நண்பர்களால், கூட்டு தொழிலால், வியாபாரத்தால் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி இருக்கிறது। அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்கும் உண்டான தன லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்திலே இருந்து, முயற்சி ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய ராசியின் 7, 9, 11 ஆகிய மனைவி ஸ்தானம், தந்தையினுடைய ஸ்தானம், கௌரவஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 இடங்களையும் குரு பகவான் பார்வையிடுவதும், சனி பகவானுடைய பார்வை குரு பகவானுக்கு 3ஆம் பார்வையாக இருப்பதும் ஒரு மிக மிக சிறந்த தனவரவுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு। ஆனால் இந்த அமைப்பில் நீங்கள் இந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கும், வயதில் முதிர்ந்தவர்களுக்கும், ஊனமுற்ற குழந்தைகளுக்கும், வசதி இல்லாத குழந்தைகளுக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்களும் உதவிகளும் பண்ணுறீங்களோ அப்போ இந்த இது அப்படியே உங்களுக்கு பலன்களாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது। ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய 3க்கும் 10க்கும் உண்டான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 15ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு உள்ளே வர்றார்। அந்த ராசிக்கு உள்ளே வர்றப்ப சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும்। ஆனால் சனி குரு பார்வையில் வரக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா மட்டுமே போதும்। அதுக்கு அடுத்தது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு பாக்கியநாதனுமான, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி, ராசிக்கு 8ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான புத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் நீச்சம் அடைகிறார்। இந்த மாதம் நீச்சம் அடைகிறார்। அதனால் பூர்வீக சொத்தில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது। பூர்வீக சொத்தில், குழந்தைங்க விஷயத்தில், டாக்குமெண்ட்டில், புதனுடைய காரகத்துவம் டாக்குமெண்ட்டில், இளைய சகோதரர்கள், நண்பர்கள், வியாபாரம், இது எல்லாத்துக்குமே புதன் காரகமாக வர்றதுனால, அவர் நீச்சம் அடைகிறதுனால நீங்கள் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்டில் பூர்வீக சொத்தில் போய் ஏமாந்து கையெழுத்து போடுறது, அதில் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க। இந்த மாதம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க। மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்। நன்றி நேயர்களே। இந்த மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 18, 20, 22, 25, 28। அசுப நாட்கள் மார்ச் 14, 24, 26, 30। யோக நாட்கள் மார்ச் 20, 22।
நீங்கள் வணங்க வேண்டிய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை, அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அனந்தசயன பெருமாள். அனந்தசயன பெருமாள்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். வந்து நீங்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து இது உங்கள் லைஃப் லாங் இறுதி வரைக்கும் இதுதான் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை. இதை தொடர்ந்து நீங்கள் வழிபட மற்ற தேவதைகள் வந்து தசாபுத்திக்கு தகுந்த மாறிடும், கிரக இணைவுக்கு தகுந்த மாறும். அதனால் இதை வந்து இது லைஃப் லாங் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். அதனால் இதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து வழிபடுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். அடுத்தது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17, 19, 21, 23, 26, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 15, 25, 27, 31. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் தயவு செஞ்சு தொடாதீங்க. அதுக்கு அடுத்தது யோக நாட்கள் மார்ச் 21, 23. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வமாக இருக்கனால எப்பயுமே தொடர்ந்து எப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாம் வழிபட்டுட்டு வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் பாக்கெட்டில் சதயத்தில் பிறந்தவங்க வீட்லேயோ அல்லது பாக்கெட்லேயோ அல்லது வண்டி வாகனங்கள்லையோ மாட்டிக்க வேண்டிய ஒரு படம் என்ன அப்படின்னா பொக்கே. இந்த மாதிரிலாம் நல்லா நிறைய பூவெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொக்கை கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி அந்த பொக்கை படம் உங்களுக்கு ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 18, 20, 22, 25, 27, 30. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அசுப நாட்கள் 16, 26, 28. யோக நாட்கள் மார்ச் 22, 25. நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு மிகச்சிறப்பு. நீங்கள் வைத்திருக்க வேண்டிய படம் வீட்டில் குபேரன் படம் உங்களுக்கு தான். குபேரன் படத்தை வீட்டில் மாட்டிக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், வண்டி வாகனங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம். சின்ன எச்சரிக்கையோடு மட்டும் இருந்தீங்கன்னா போதும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அது வரைக்கும் மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.